வணக்கம்கோ. எங்க ஊர் அம்மனிங்க போட்ட வெகு அழகான கோலத்தை பார்க்கலாங்களா? இப்படி ஒரு முகரை எந்த மாட்டுக்காவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. கடல்ல இருக்கிற அலையெல்லாம் என் முதுகுல இருக்குதுங்க. எந்த மாட்டு காலாவது மனுஷன் கை மாதிரி இருக்குமா? அங்க பாருங்க. அது கூட மன்னிச்சிடுங்க. ஆம்பளை மாடுக்கு எங்கேயாவது மடி இருந்து பார்த்துருக்கிறீங்களா? அது வயிற்றுல இருந்து பார்த்துருக்கிறீங்களா? இங்க பாருங்க. இதை கூட என் மனசை கல்லாக்கி போட்டு மாடுன்னு ஒத்துக்குறாங்க. அது என்ன கண்ணுக்குட்டி தலைகீழன்னு பால் குடிச்சிட்டு இருக்குது. இதுல முகரக்கட்டை கூட கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வைங்க. என்னன்னா பானையில நம்ம முகரைய வரைஞ்சிருக்காங்களா இல்ல நம்ம முதுகுல இருந்து பொங்கல் பொங்குதானே தெரிய மாட்டேங்குதுங்க. சாமிகளா, நீங்களாச்சும் கொஞ்சம் நல்லா வரைங்கடா. நீங்க மத்தவங்க தானே கேவலப்படுத்தி போட்டாங்க. ஆட கன்றாவியே, கசிக்கி போட்ட பேப்பரும் ஒரே மாதிரி தான் இருக்குது, என் முகரையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. போங்க. ஆட மாப்பிள, என்னடா இது? எலிக்கும் சேராம கரப்பாம்பூச்சிக்கும் சேராம மாட்டுக்கும் சேராமல இருக்குது. ஏமா உடம்பெல்லாம் நல்லா வரை தெரிஞ்ச உனக்கு முகரை நல்லா வரை தெரியாத? என் முகரை பார்த்தா நான் அப்படியே தெரியுது உனக்கு. உன் வீட்டுக்கார மூஞ்சியை பார்த்து வரையாதன்னு இதுக்குதான் சொன்னது. அடேங்க அப்பா, இத்தனை நாள் பார்த்ததுன்னு இங்க கோலம். இங்க வாருங்க எவ்வளவு அம்சமா இருக்குதுன்னு. எந்த பரதேசனை இப்படி வேலை பார்த்துட்டு போனான்னு தெரியலையே.